வெல்கம் டு holistic.investment.in. டெக் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இந்த சினாரியோவில் இன்வெஸ்கோ இந்தியா டெக்னாலஜி ஃபண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸாக இருக்குமா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது சூட்டபுளாக இருக்குமா இல்லையா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்குன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால இது வந்து 3rd September 2024 ஓப்பன் ஆகி 17 September 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி செக்டாரல் டெக்னாலஜி. நிஃப்டி ஐடி டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்டில் எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தோன்னா 0.5%, அதுவும் 3 monthsக்குள்ளே ரிடீம் பண்ணிட்டோம் அப்படின்னா. என்ட்ரி லோட் எதுவும் கிடையாது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ₹100. அண்ட் இந்த ஃபண்டில் மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டர் ஆதித்யா கெமானி அண்ட் மிஸ்டர் ஹிதேன் ஜெயின். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி பார்த்தீங்கன்னா இதில் அதிக ரிஸ்க் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் எப்படி இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் வச்சிருக்காங்கன்னா, ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், டெக்னாலஜி அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட் செக்டார்ஸில் இருக்கிற ஈக்விட்டி இன் ஈக்விட்டி ரிலேட்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி கம்பெனிஸ் எது வந்து ரொம்ப டெக்னாலஜியில் இன்னும் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இன்னோவேஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற கம்பெனிஸ், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், இல்லை அந்த மாதிரி இருக்கிற இன்னும் மற்ற டெக்னாலஜி கம்பெனிஸ், அதுவும் இந்த மாதிரி இன்க்ரீஸ் டிஜிட்டல் அடாப்ஷன்னால இன்னும் பெனிஃபிட் ஆகிற கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு ஜென்ரேட் பண்ணணுன்றது இவங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த என்எஃப்ஓ பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் எப்படி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம வர்த்தா இல்லையா அப்படின்றத, இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும்னா ஹை க்ரோத் பொட்டன்ஷியல். ஏன்னா இந்த ஃபண்ட் வந்து இந்தியாவோட ரேபிட்லி க்ரோயிங் இந்தியன் டெக்னாலஜி செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குது. ஸோ இந்த இன்க்ரீசிங் டிஜிட்டலைசேஷன் அண்ட் டெக் இன்னோவேஷன் இருக்கிறதுனால இந்த ஃபண்டோட க்ரோத் பொட்டன்ஷியல்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் டைவர்சிஃபைட் டெக் எக்ஸ்போஷர். அண்ட் இந்த ஃபண்டோட இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் டெக் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்போஷர் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ்லேருந்து இப்போ தான் வந்திருக்க ஸ்டார்ட் அப்ஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைவர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஃபோலியோ தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஓவராலாக நல்ல ஒரு டெக் எக்கோசிஸ்டம் மாதிரி வந்து அதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் ஆகிறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா இன்வெஸ்ட்கோல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களோட டெக் செக்டாரோட டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அவங்க வந்து எப்படி ரிட்டர்ன்ஸை இன்னும் ரிஸ்க் மேனேஜ் பண்ணிட்டு ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு பிக் ப்ளஸ் தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான். இந்த ஃபண்ட் வந்து எஸ்பெஷலி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்காக தான் வந்து டிசைனே பண்ணியிருக்காங்க. யார் வந்து டெக் செக்டாரோட சஸ்டெயின் க்ரோத்தை பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது பொட்டன்ஷியலி இன்னும் நல்லா சூட்டபிளான ஒரு ஐடியல் ஃபண்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஓவர் டைம் இது வந்து ஸ்ட்ராங் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இந்த என்எஃப்ஓக்கு இருக்கு. ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டிங் ஃப்ரம் குளோபல் டெக் ட்ரெண்ட். ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த ஃபண்ட் இந்தியன் டெக் கம்பெனிஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மெனி ஆஃப் தீஸ் ஃபர்ம்ஸ், இந்த நிறைய ஃபர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் டெக் ட்ரெண்ட்ஸோட ஆல்ரெடி இன்டெகிரேட் ஆகி இருக்கிறதுனால நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்கணும் சொல்லலாம், லோக்கல் அண்ட் குளோபல் க்ரோத். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் லைக் அட்வான்டேஜஸ் இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் பொட்டன்ஷியலாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம இப்போ அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்அட்வான்டேஜஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ண என்ன பொட்டன்ஷியல் டவுன் சைடு இருக்குது, ட்ராபேக் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்லி இதில் செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இந்த ஃபண்ட் வந்து டெக்னாலஜி செக்டாரில் ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இது வாலடைலாக இருக்கிறதுக்கும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா இப்போ டெக் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது டவுன் டவுன் நடக்குதுன்னா இந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் சிக்னிஃபிகன்ட்லி இம்பாக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஹை வேல்யூவேஷன் கன்சர்ன். இன்னொரு கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வேல்யூவேஷன் கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக் ஸ்டாக்ஸோட க்ரோத் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆல்ரெடி அந்த க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க இந்த டெக் கம்பெனிஸோட ப்ரைஸ்மே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி அந்த எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரோத்துக்கு தான் அவங்க ப்ரைஸே ரெஃப்ளெக்ட் ஆகும்போது இதுக்கு மேலேயும் ப்ரைஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுன்றது வந்து அந்த லிமிட்டட் அப்சைடாக நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுமான்றது ஒரு பொட்டன்ஷியலாக ஒரு டவுட் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு ட்ராபேக். இன்னொன்று லிமிட்டட் டைவர்சிஃபிகேஷன். இப்போ மற்ற ப்ராடர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் எஸ்பெஷலி ஜஸ்ட் டெக்கில் மட்டும் சோல்லி ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ஃபண்ட். ஸோ இந்த லேக் ஆஃப் டைவர்சிஃபிகேஷனும் கூட நீங்கள் மற்ற
மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பேலன்ஸ் பண்ணாமல் இதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிஸ்கியாக இருக்க கூட சான்சஸ் இருக்கு. இன்னொன்று மார்க்கெட் டிபெண்டன்சி. இந்த ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து க்ளோஸ்லி மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து தான் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி அதுவும் டெக் செக்டாரில் ஏதாவது மார்க்கெட்டில் டவுன் டர்ன் ஆச்சுன்னா இந்த ஃபண்டோ பர்டிகுலர்லி அந்த ரிஸ்க் அந்த வாலடைலுக்கு ரொம்ப வல்னரபிளாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா இதோட இன்னொரு மேஜர் ட்ராபேக் லாங் டேர்ம் லாக் இன் பீரியட். இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானுக்கு நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருந்தாலுமே நீங்கள் சப்போஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு லாங் டேர்ம் லாக் இன் பீரியட் அந்த உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லைன்னு தோணுச்சுனாலுமே அது சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு உங்களுக்கு பேஷன்ஸும் அண்ட் டெக் செக்டார் க்ரோத்தில் இருக்கிற கான்ஃபிடன்ஸும் இருந்தால் மட்டும்தான் இதில் அந்த அளவுக்கு நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்க முடியும். இந்த மாதிரியும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா, நம்ம அனலைசிஸ்லேருந்து என்ன ஃபைனல் டேக் அவே அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்கோ இந்தியா டெக்னாலஜி ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் பொட்டன்ஷியலாக இருக்கட்டும், ஒரு டைவர்சிஃபைட் டெக் எக்ஸ்போஷராக இருக்கட்டும், இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமோட பேக்கிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் தான் இது ஆஃபர் பண்ணுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருக்கும். அது எஸ்பெஷலி இந்தியாவோட டெக் செக்டாரோட ஃபியூச்சரில் பிலீவ் பண்ணுற ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சாலிட் சாய்ஸாக கூட நீங்கள் கருதலாம். பட் இதில் என்னதான் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் அட்வான்டேஜாக நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே இதுவுமே வந்து அதோட ஓன் செட் ஆஃப் ரிஸ்கோட தான் இருக்கிற ஒரு ஃபண்ட் தான். அதுவும் எஸ்பெஷலி இதோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா செக்டார் ஸ்பெசிஃபிக் வாலட்டாலிட்டி இருக்கு, ஹை வேல்யூவேஷன் அண்ட் லிமிட்டட் டைவர்சிஃபிகேஷன். ஸோ இந்த ரிஸ்கெல்லாம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, ப்ளஸ் இதோட லாங் டேர்ம் க்ரோத் பொட்டன்ஷியலில் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளான ப்ளஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அது எஸ்பெஷலி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டார் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார் உங்களுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க சுத்தமாக இஷ்டம் இல்லை அப்படின்னா கூட இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க சான்சஸ் கிடையாது. ஏன்னா ரிஸ்கோமீட்டர் படியே பார்த்தீங்கன்னா இதில் அதிக ரிஸ்க் இருக்குன்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு இதே இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஆல்ரெடி சிமிலரான எக்ஸிஸ்டிங் ஃபண்ட் மார்க்கெட்டில் ட்ராக் ரெக்கார்டோடயே இருக்கும். இது NFOன்றதுனால எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து சரியாக ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. இதில் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் இவ்வளோ என்னன்ற ஒரு ரிசர்ச் இல்லை நம்மக்கிட்ட டேட்டா இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது அது பிளைண்ட் ரிஸ்க் ஆகிடுது. பட் நீங்கள் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற இந்த மாதிரி சிமிலரான ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் 7 to 10 years ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது மார்க்கெட் சைக்கிளும் அந்த ஃபண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கும் இத்தனை ஓவர் த இயர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் ஹைஸ் அண்ட் லோஸ்லன்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். பட் இதில் அந்த NFOன்றதுனால அந்த மாதிரி எடுக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சிமிலரான ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி NFOக்கு பதிலாக. அண்ட் எஸ்பெஷலி உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் அதுவும் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஃபண்ட் கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது NFO இது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னே நம்மளுக்கு இன்னும் தெரியாது. ஸோ இது நல்லா அண்டர் பர்ஃபார்ம் பண்ணால் கூட உங்களோட ஃபண்டில் இருக்க போர்ட்ஃபோலியோவில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதில் இருக்க ரிட்டர்ன்ஸ் தான் இது பாதிக்கும். அதனால் நீங்கள் இதில் வந்து உங்கள் கோ போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்கோ இந்தியா டெக்னாலஜி ஃபண்டில் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும், ப்ளஸ் உங்ககிட்ட இப்போ சர்ப்ளஸ் மணி இப்போ கரண்ட்லி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலமா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுலேருந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பேசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓவர் த இயர்ஸ் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அப்படி இன்க்ரீஸ் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது கோர் போர்ட்ஃபோலியோக்கு பதிலாக சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவில் அதுவும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சு ட்ரையல் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இன்னும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க இந்த இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இருக்குமா இல்லையா, உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபிளாக இருக்குமா இல்லையா, எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சூட்டபிளாக இருக்கும்ன்ற டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஹெல்ப்போட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து நிறைய விஷயத்தோட ஃபேக்டர்ஸோட சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, ஓவர்லேப் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் அந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும், அண்ட் எவ்வளோ அலோகேஷன் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கொடுத்தா இன்னும் நல்லா நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம் நீங்கள் நினச்ச டைம் ஃப்ரேம் கொள்ளன்ட்டு நிறைய விஷயத்த ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கான பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளானாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பர்சனலைஸ் கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. லாங் டேர்மில் உங்களோட ஃபினான்ஷியல் பிளான்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபினான்ஷியல் பிளானோட கைடன்ஸோட நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை அவங்க சிம்பிளிஃபை ஆக்கி தராங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.